மாணவ மணிகளே, உங்கள் அனைவருக்கும் எமது உளங்கனிந்த வணக்கம். எமது இன்றைய நிகழ்ச்சிக்கான உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். மாணவ மணிகளே, நீங்கள் எல்லாரும் விளையாட்டுப் போட்டிகளை பார்த்திருப்பீர்கள். எமது இன்றைய பாடம் விளையாட்டுப் போட்டி என்பதையொட்டி நடைபெற உள்ளது. முதலில் பகுதியை வாசிப்போம். கருத்துணர்தல் பகுதி. Comprehension passage. பின்வரும் பகுதியை கவனமாக படியுங்கள். Please read the following passage carefully. விளையாட்டுப் போட்டி. போன ஆண்டு நம் நாட்டில் விளையாட்டுப் போட்டி ஒன்று நடைபெற்றது. இந்த போட்டி நம் நாட்டு இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகம் நடத்தியது. இந்தியா மாபெரும் கடலில் உள்ள எல்லா தீவுகளும் இப்போட்டியில் கலந்து கொண்டன. ஓட்டப்பந்தயம், கால்பந்தாட்டம், குத்துச்சண்டை, நீச்சல், ஈட்டி எறிதல், உயரம் தாண்டல் போன்ற போட்டிகள் இருந்தன. அமலன் இந்த விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொண்டான். அவன் 200 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் பங்கு எடுத்தான். போட்டி நாளன்று விளையாட்டு அரங்கத்திற்கு மக்கள் திரளாக வந்தார்கள். அமலனும் மற்ற போட்டியாளர்களும் திடலில் இருந்தார்கள். போட்டியாளர்களை ஊக்குவிப்பதற்கு மக்கள் கைதட்டி ஆரவாரம் செய்து கொண்டிருந்தார்கள். மக்கள் பலர் மொரிஷசு என்று பேரொலி எழுப்பியதை கேட்டு அமலன் மனதில் இன்னும் நம்பிக்கை பெருகியது. எனவே அவன் மிக வேகமாக ஓடினான். அதனால் அவன் முதல் இடத்தில் வெற்றி பெற்றான். அன்று அமலன் தங்கப்பதக்கம் பெற்ற போது அவன் மிக பெருமை அடைந்தான். அவன் மொரிஷசு நாட்டுக்கும் தன் பெற்றோருக்கும் பெருமை சேர்த்து விட்டான். மாணவர்களே, நீங்களும் விளையாட்டுகளில் ஆர்வம் காட்டி விளையாட்டுப் போட்டிகளில் பங்கு கொள்ள வேண்டும். அமலனை போல நீங்களும் நம் நாட்டுக்கு பெருமை சேர்க்க வேண்டும். பின்வரும் வினாக்களுக்கு விடை தருக. Answer the following questions. போன ஆண்டு நம் நாட்டில் என்ன நடைபெற்றது? மீண்டும் பகுதியை பார்ப்போம். மீண்டும் பகுதியை வாசிப்போம். Let us have a look at the passage again. போன ஆண்டு நம் நாட்டில் விளையாட்டுப் போட்டி ஒன்று நடைபெற்றது. இந்த போட்டி நம் நாட்டு இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகம் நடத்தியது. இந்தியா
மாபெரும் கடலில் உள்ள எல்லா தீவுகளும் இப்போட்டியில் கலந்து கொண்டன. விடை: போன ஆண்டு நம் நாட்டில் விளையாட்டுப் போட்டி ஒன்று நடைபெற்றது. விளையாட்டுப் போட்டி எந்த அமைச்சகம் நடத்தியது? மீண்டும் பகுதியை வாசிப்போம். Let us have a look at the passage again. போன ஆண்டு நம் நாட்டில் விளையாட்டுப் போட்டி ஒன்று நடைபெற்றது. இந்த போட்டி நம் நாட்டு இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகம் நடத்தியது. இந்தியா மாபெரும் கடலில் உள்ள எல்லா தீவுகளும் இப்போட்டியில் கலந்து கொண்டன. விடை: விளையாட்டுப் போட்டி நம் நாட்டு இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகம் நடத்தியது. எந்த தீவுகள் இப்போட்டியில் கலந்து கொண்டன? மீண்டும் பகுதியை வாசிப்போம். போன ஆண்டு நம் நாட்டில் விளையாட்டுப் போட்டி ஒன்று நடைபெற்றது. இந்த போட்டி நம் நாட்டு இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகம் நடத்தியது. இந்தியா மாபெரும் கடலில் உள்ள எல்லா தீவுகளும் இப்போட்டியில் கலந்து கொண்டன. விடை: இந்தியா மாபெரும் கடலில் உள்ள எல்லா தீவுகளும் இப்போட்டியில் கலந்து கொண்டன. அமலன் எந்த போட்டியில் பங்கு எடுத்தான்? மீண்டும் பகுதியை வாசிப்போம். ஓட்டப்பந்தயம், கால்பந்தாட்டம், குத்துச்சண்டை, நீச்சல், ஈட்டி எறிதல், உயரம் தாண்டல் போன்ற போட்டிகள் இருந்தன. அமலன் இந்த விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொண்டான். அவன் 200 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் பங்கு எடுத்தான். விடை: அமலன் 200 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் பங்கு எடுத்தான். போட்டியாளர்களை ஊக்குவிப்பதற்கு மக்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? மீண்டும் பகுதியை வாசிப்போம். போட்டி நாளன்று விளையாட்டு அரங்கத்திற்கு மக்கள் திரளாக வந்தார்கள். அமலனும் மற்ற போட்டியாளர்களும் திடலில் இருந்தார்கள். போட்டியாளர்களை ஊக்குவிப்பதற்கு மக்கள் கை தட்டி ஆரவாரம் செய்து கொண்டிருந்தார்கள். விடை: போட்டியாளர்களை ஊக்குவிப்பதற்கு மக்கள் கைத்தட்டி ஆரவாரம் செய்து கொண்டிருந்தார்கள்.
அமலன் மனதில் ஏன் நம்பிக்கை பெருகியது? மீண்டும் பகுதியை வாசிப்போம். மக்கள் பலர் மொரிஷசு மொரிஷசு என்று பேரொலி எழுப்பியதை கேட்டு அமலன் மனதில் இன்னும் நம்பிக்கை பெருகியது. எனவே அவன் மிக வேகமாக ஓடினான். அதனால் அவன் முதல் இடத்தில் வெற்றி பெற்றான். விடை: மக்கள் பலர் மொரிஷசு மொரிஷசு என்று பேரொலி எழுப்பியதை கேட்டு அமலன் மனதில் இன்னும் நம்பிக்கை பெருகியது. அமலன் எப்போது மிக பெருமை அடைந்தான்? மீண்டும் பகுதியை வாசிப்போம். அன்று அமலன் தங்கப்பதக்கம் பெற்றபோது அவன் மிக பெருமை அடைந்தான். அவன் மொரிஷசு நாட்டுக்கும் தன் பெற்றோருக்கும் பெருமை சேர்த்து விட்டான். விடை: அமலன் தங்கப்பதக்கம் பெற்றபோது அவன் மிக பெருமை அடைந்தான். மாணவ மணிகளே, விளையாட்டு போட்டி என்பதை பற்றி ஒரு பகுதியை வாசித்தீர்கள். இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகின்றது. உங்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம்.